கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பேசுங்க தம்பி. பிரதர் இருப்போம். நாளைக்கு 7 மணிக்கு பிரேயர் இருக்குங்க. நாளைக்கு பிரேயர் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதாவது இப்ப நம்ம காவாங்கிற பகுதி மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதை வந்து கலந்துக்கணும். தம்பி நீங்களும் வரணும். தம்பி நீங்களும் வரணும். சரி நீங்க வந்து தம்பி. நான் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறேன்ப்பா. இது போன் வராது. ஹலோ சொல்றா, சச்சிடா பத்துக்கா. சரி சரி வரேன். யாராரு போறோம்? சரி நான் டிக்கெட் தான் நீங்க பாத்துங்க. ஸ்நாக்ஸ் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. என்னப்பா நைட் எங்க போற? ஐயோ இதே கேட்டாரு போலட்ட. இல்லண்ணா சும்மாண்ணா பசங்க பசங்க கூட தான் ஏதோ தேட்டருக்கு போறன்ற மாதிரி கேட்டுச்சு. ஆமாண்ணா சும்மா படத்துக்கு கொல்ல பண்றாங்க பசங்க. தம்பி பசங்க தொல்லை பண்ணுவாங்கப்பா. நம்ம எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிள் என்ன சொல்றேன் வெளிப்படத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒன்னு அனலா இரு குளிரா இரு இல்ல அதுவே நலமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் விதவிதப்பாக இருந்தால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இரு இல்ல உலகப்புறமான வாழ்க்கையில இரு. நீ ரெண்டும் இல்லாம ஒத்த வேச தரிச்சு நீ இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பானது, அது பிடிக்காது. உடனே நீ மாத்திக்கு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான்.